இந்த மகளிர் தினமானது கொண்டாடப்பட வேண்டிய நாள் இல்லை, போராட்டத்தை நினைவு கூர்ந்து போராட வேண்டிய நாள். மகளிர்கள் ஒன்று கூடி தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராடிய நாள். அந்த போராட்டத்தை நினைவு கூர்ந்து 1975 மகளிர் தின நாளாக அறிவிக்கப்பட்டது மார்ச் 8. கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு கம்யூனிச சிந்தனை உள்ள மார்க்சியவாதியான ஒரு பெண் தலைவர் இதை ஒருங்கிணைத்து இதை முன்னெடுத்து சென்றார்கள். பெண்களுக்கான சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் நாங்கள் கேட்பது என்னவென்றால், அச்சமற்ற சுதந்திரம் எங்களுக்கு வேணும்னு கேட்கிறோம். மோடி ஆட்சியானது பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு 33% இடஒதுக்கீடை பொய்யாக வாக்குறுதியாக அளித்து விட்டு அதை இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. எதுக்காக அந்த பொய் வாக்குறுதி? எங்களை நீங்கள் போற்ற வேண்டாம், எங்களை தூற்றாமல் இருந்தால் போதும், எங்களுக்கான சுயமரியாதையை கொடுங்கள், எங்களை நீங்க தாயாக தெய்வமாக மதிப்பதெல்லாம் இரண்டாவது கட்டமா இருக்கட்டும். பிலோமினா அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தை பாதுகாப்போம், பாசிசத்தை வேறறுப்போம், மொழி உரிமையை பாதுகாப்போம், பெண்களை பாதுகாப்போம், இன்றைய இந்தியாவை ஒன்றுபடுத்துவோம் என்ற முழக்கத்தோடு அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சர்வதேச மகளிர் தினத்தை போராட்ட நாளாக கொண்டு வருகின்றது. இயல்பா சொல்லணும்னா, மகளிர் தினம் என்றால் பெண்களுக்கு வாழ்த்து சொல்வது, கொண்டாடுவது என்பது அதிகரித்து வருகிறது. ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வது போல பெண்களுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்று அனைவரும் சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா அந்த மகளிர் தின விழா அப்படின்றது மகளிர்கள் ஒன்று கூடி தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராடிய நாள். அந்த போராட்டத்தை நினைவு கூர்ந்து இன்று நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடந்து விட்டது. 1975 மகளிர் தின நாளாக அறிவிக்கப்பட்டது மார்ச் 8. அன்று முதல் இன்று வரை நூற்றாண்டுகள் கடந்தும் கூட பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க முதல் வச்ச கோரிக்கை வேலைக்கான சம ஊதியம் வேண்டும், தங்களுக்கு வாக்குரிமை வேண்டும், சுயமரியாதை வேண்டும், வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் என்ற அத்தியாவசியமான கோரிக்கைகளை முன்வைத்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய கோரிக்கைக்காக போராடினார்கள். அந்த போராட்டம் என்பது பல நாடுகளிலும் பரவி அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பிட்டு சொல்றதுனாக்கா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜார் மன்னனுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு கம்யூனிச சிந்தனை உள்ள மார்க்சியவாதியான ஒரு பெண் தலைவர் இதை ஒருங்கிணைத்து இதை முன்னெடுத்து சென்றார்கள். இதே போல ஒவ்வொரு வருஷமும் பெண்களுக்கான பாதுகாப்பு வேணும், அவர்களுடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு இருந்து தடை வைக்கணும், பால் உணர்வு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்களுடைய வேலையில பாதுகாப்பை கொடுக்கணும், வேலைக்கு ஏற்ற சம ஊதியத்திற்கான உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும், இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகள் குறைக்கப்பட வேண்டும். பல்லாயிரம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்தும் கூட ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இன்னும் எழுந்துட்டேதான் இருக்குது. இன்னும் இன்னைத்து காலகட்டத்துல சொல்ல போனோம்னா, நம்ம இப்ப வச்சிருக்க கோரிக்கையை பாத்தீங்கன்னாக்கா, திட்டப்பணியாளர்களுக்கான கோரிக்கையை வைக்கின்றோம். ஆஷா, அங்கன்வாடி போன்ற பணியாளர்கள் தங்களுடைய வேலையை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைக்கு பாதுகாப்பு வேண்டும், தங்களை வேலையை நிரந்தரப்படுத்த வேண்டும், தங்களுடைய கூலி உயர்வு வேண்டும் என்று தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த மகளிர் தினமானது கொண்டாடப்பட வேண்டிய நாள் இல்லை, போராட்டத்தை நினைவு கூர்ந்து போராட வேண்டிய நாள். பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கின்றது என்பது உண்மைதான், சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பார்வையில் பார்க்கணும்னாக்கா பெண்களுக்கான சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் நாங்கள் கேட்பது என்னவென்றால், அச்சமற்ற சுதந்திரம் எங்களுக்கு வேணும்னு கேட்கிறோம். பெண்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அச்சமற்ற சுதந்திரம் வேண்டும், பெண்கள் குடும்பங்களில் அச்சமற்ற சுதந்திரம் வேண்டும், வெளியிலே பொது வழியிலே அவங்க நடந்து போற நேரத்துல அவங்களுக்கு அச்சமற்ற சுதந்திரம் வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த நாளாக நாங்கள் இதை தேர்வு செஞ்சிருக்கிறோம். இன்னும் இப்ப நமக்கு இருக்க சிக்கல் பாத்தீங்கன்னா, அந்த பாசிச மோடி ஆட்சியானது பெண்களுக்கான விரோதியாக தான் செயல்பட்டு இருக்குது. அந்த பாசிச மோடி ஆட்சியை துடைத்தெறிவது
முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும் இன்றைய மகளிர் தின நாளில் நாங்கள் உறுதியேற்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, மோடி ஆட்சியானது வந்து பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மகள்களை பாதுகாப்போம், பெண்களை பாதுகாப்போம், பெண் கல்வியை ஊக்குவிப்போம் என்றெல்லாம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய முகத்திரையை கிழிப்பதுக்காக நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் திறந்த வெளி கழிப்பிடங்களை அறவே ஒழிக்க வேண்டும் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு, வட மாநிலங்களில் ஆகட்டும் இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் திறந்த வெளி கழிப்பிடங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் பெண்கள் வந்து எவ்வளவோ ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றார்கள் என்பது நாளேடுகளிலும் செய்திகளில் நாம் தினம் தினம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு மூலையில் ஒரு பொழுது விடிந்தால் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்படுகின்றாள், குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்றாள், வேலை இழப்பு நடைபெறுகிறது, கூலி இல்லாமல் பசியால் தவிக்கின்றார்கள், குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் வேலை இழப்பினால் வாடுகிறார்கள். இது போன்று தொடர்ந்து பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாயிட்டுதான் இருக்குதே தவிர எந்த விதத்துல குறைந்தவாதாகவே இல்லை. இன்னும் குறிப்பிட்டு ஆறு நதிகளுக்காகட்டும் இல்லைன்னா ஊர்களுக்காகட்டும் தெய்வங்களுக்காகட்டும் பெண்களின் பெயரை மட்டும் வச்சு போட்டுறாங்க. அவங்க வந்து அது ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய சாதனையாக வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து கேட்கறது, எங்களை நீங்க போற்றவே வேண்டாம், எங்களை நீங்கள் போற்ற வேண்டாம், எங்களை தூற்றாமல் இருந்தால் போதும், எங்களுக்கான சுயமரியாதையை கொடுங்கள், எங்களை நீங்க வந்து தாயாக தெய்வமாக மதிப்பதெல்லாம் இரண்டாவது கட்டமா இருக்கட்டும், எங்களை பெண்ணை பெண்ணாக மதியுங்கள், மனிதியாக மதியுங்கள். அதை தான் நாங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். தொழிலாளி என்ற அந்தஸ்து கூட இல்லாமல் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற அவல நிலை நம்முடைய நாட்டில் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கோரிக்கைகளை எல்லாம் தான் அன்னைக்கே வச்சு அவங்க போராடினாங்க. ஆனா அந்த போராட்டத்தின் விடிவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மார்ச் 8 அப்படிங்கிற நாள் வந்து பெண்களுக்கான நாளாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல்வேறு நாடுகள்ல குறிப்பிட்டு சொல்ல போனா கியூபா போன்ற நாடுகள்ல தான் வந்து அதிகமான பெண் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்தவித நிபந்தனைகளுமே கிடையாது. உலகத்திலேயே வச்சு அதிகமான அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய நாடு கியூபா. அதே போல 33% இடஒதுக்கீடு கேட்டு நம்ம இங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு நாடுகளில் வந்து சொல்ல போனா பெண்களுக்கு வந்து 25%, 23% எல்லாம் வந்து சட்டசபையிலாகட்டும் பாராளுமன்றத்திலேயாகட்டும் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க எல்லாம் வந்து அரசாட்சியில அரசு இதுல இருக்காங்க, அதிகாரத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியாவுல நம்ம வந்து ஒரு 33% இடஒதுக்கீடை பொய்யாக வாக்குறுதியாக அளித்து விட்டு அதை இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. எதுக்காக அந்த பொய் வாக்குறுதி? 33% நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி பொய் சவடால்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பாசிச மோடி ஆட்சியுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய உறுதியேற்பு நிகழ்ச்சியாக இன்றைய மகளிர் தினம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல அனைத்து மகளிர்கிட்டையும் நாங்க கேட்டுக்கிறது, மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், நாம் இது புத்தாடை அணிந்தோ கேக்கு வெட்டி இனிப்புகள் கொடுத்தோ நாம் கொண்டாடக்கூடிய நாள் அல்ல. தயவு செய்து அனைவரும் இதை வந்து முதல் புரிஞ்சுக்கணும். நாம ஏன்னு கேட்டா நம்முடைய முன்னோர்களாக நம்ம சொன்னோம்னாக்கா அந்த பெண்கள் வந்து எவ்வளவு போராடி இருக்காங்க. அவங்க கேட்டது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்களுக்கு போர் வேண்டாம். ரஷ்யாவில வந்து அவங்க கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு போர் வேணாம், எங்களுக்கு ரொட்டி கொடு, எங்களுக்கு வந்து அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து போராடினாங்க. இன்னைக்கு நம்ம வந்து கேட்கறது வந்து இன்னைக்கு வெறும் பெண்களை வந்து வாக்கு வங்கியாக பயன்படுத்துறாங்க. அன்னைக்கு வாக்கு கேட்டு போராடினது யாரு? நம்ம போன்ற பெண்கள் கேட்டாங்க. எங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுன்னு சொல்லி போராடி தெருவில் இறங்கி போராடினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த போராடி கிடைத்த வாக்கை வியாபாரமாக்குகின்ற விதமாக பெண்களை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்துகின்ற அரசாங்கத்தை தான் நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அது இலவசங்கள் என்ற பெயர்ல வந்து பெண்களை வந்து ஒரு முட்டாள்தனமாகவே வச்சிருக்கணும், அவங்களை சிந்திக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டமிட்டு நிறைய சதி செயல்கள் வேற நடந்துட்டு இருக்குது. சீரியல்ங்கிற பெயர்ல இந்த மாதிரி வந்து அவங்களை வந்து வேற இதை விட்டு வேற அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. பெண் கல்வியை ஆதரிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம், பெண்கள் படிச்சு மேல வரணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த கல்வியை முடக்கிறதுக்கான மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்வி சுத்தமா முடக்கக்கூடியதா இருக்குது. நீட்டுங்கிற பேர்ல வந்து யாருமே வந்து நம்மை போன்ற சாமானிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து டாக்டர் ஆக முடியாது. அதே போல எந்த ஒரு உயர்கல்விக்கு போகணும்னாலும் அதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்ப இந்த மாதிரி வச்சிருக்கிறது மூலியமா பெண் கல்விங்கிறது முடக்கப்படுது. நம்ம வந்து
பாரதியாரினுடைய கனவு நினைவாயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். கண்டிப்பா நினைவாயிருக்குதுங்கிறது உண்மைதான். எப்படின்னு கேட்டாக்கா, பெண்கள் அனைத்து தளங்களிலும் பணி செய்யறாங்க. பிளைட் ஓட்டுறதுல இருந்து, ஒரு ரயிலை இயக்குறதுல இருந்து, விண்வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அதே போல மருத்துவரா இருக்கிறாங்க, வழக்கறிஞர்களாக அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணி செய்யறாங்க. அதை நம்ம மறுக்க இயலாது. ஆனால் நாம் போராடி கிடைத்த உரிமைகளை, போராடி பெற்ற பெண்களுக்கான சுதந்திரங்களை இன்று படிப்படியாக மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு சனாதன முறையில பெண்களை அடிமைப்படுத்துகின்ற இந்த முறையை தூக்கி எறிவோம், துடைத்தெறிவோம் அப்படிங்கிறது நம்முடைய முக்கியமான உறுதி ஏற்க வேண்டிய நேரத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னு கேட்டா, பெண்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நம்முடைய உரிமைகளை மீண்டும் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரங்களையும் அப்படியே கொண்டே சேர்த்த வேண்டும். அப்படிங்கிற முறையெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்கள், ஆஷா திட்டப்பணியாளர்கள், இவர்களுடைய நிலை மிகவும் கேள்விக்குறியா இருக்குது. அவங்க 2 மாதத்துக்கு ஒரு முறை தங்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உரிய ஒரு ஊதியத்தை கொடுக்க மறுக்கின்ற அரசாங்கம். அதே போல 100 நாள் வேலையில் பணி செய்யக்கூடிய பெண்கள் 100 நாள் வேலை என்று பொய்யாக சொல்லிவிட்டு ஒரு 60 நாள் கூட வேலை கொடுக்கறது கிடையாது. அந்த 100 நாள் வேலையை 200 நாளாக தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெண்கள் அமைப்பு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அது ஒரு நாள் கூலி 600 ரூபாயாக உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையும் இந்த பெண்கள் நாள்ல நாங்க முன்வைக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, 100 நாள் வேலையும் அரசாங்க வேலைதான். குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசாங்க வேலை என்றும் கேட்டதன் அடிப்படையில இந்த 100 நாள் வேலை நிர்ணயிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதே போல இந்த வேலையை முறைப்படுத்தணும். இதுக்கான நிதியை கூட கொடுக்கல. சம்பளம் கொடுக்கறதுக்கு, வேலை செய்யற கூலி தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசு மிகவும் விரோதமான செயல்ல ஈடுபட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த வேலையை காலி பண்றதுக்கான முயற்சியில அவன் ஈடுபட்டு இருக்கிறான். கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் எப்படி பெண்கள் நலனை பார்க்கும்? பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கும்? மகள்களை பாதுகாப்போம், பெண் கல்வி ஆதரிப்போம்னு சொல்றது இதுக்காக தான் நாங்க சொல்றது பொய் பேசுறாங்க. அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல இன்றைய மகளிர் தினமானது துவங்குது. அதே போல எப்படி நம்முடைய மூதாதையரான தோழர்கள், பெண்கள் தெருவில் இறங்கி போராடினாங்களோ, 1975ஆம் ஆண்டு இந்த போராட்டத்தை நிறைவு கொண்டு ஜார் மன்னரது ஆட்சி எப்படி முடிவுற்றதோ, அதே போல 2025ஆம் ஆண்டு வருகின்ற மார்ச் 8, இந்த மார்ச் 8ஆம் பெண்கள் தின நாளில் நம்முடைய இந்த பாசிச மோடி ஆட்சியை வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், பெண்களை பாதுகாப்போம், அச்சமற்ற சுதந்திரத்துக்காக போராடுவோம், இன்றைய இந்தியாவை ஒன்றுபடுத்துவோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை மையப்படுத்தி நாம் அனைவரும் போராடுவோம், வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.